வகை தேடி என்ன பண்றானா, வகைன்னா என்னன்னா விழுங்குறதுக்கு ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குதா, சான்ஸ் கிடைச்சாதான். நான் சொன்னேன் சான்ஸ் இல்லாம நம்ம வகை கொடுக்காம வரமாட்டான். நான் சொல்றேன் இப்ப ஞாபகம் வந்தது கதை நான் சொல்ல பாருங்க. ஒரு மனுஷன் என்ன பண்ணாரா, பெரிய பங்களா வீடு. ஆனா அந்த வீட்டுக்கு என்னன்னா காம்பவுண்ட் வாங்க. வீடு பெரிய பங்களா, ஆனா அந்த வீட்டுக்கு என்ன காம்பவுண்ட் வாங்குறது. இப்ப ரெண்டு திருடனை பக்கறாங்க, வெளியில பக்கம் இவ்வளவு என்ன பண்ணுது பிரம்மாண்டமா இருக்கு. அப்புறம் வீட்டுக்குள்ள வெளியே பொண்ணு பொண்ணு என்னென்ன இருக்குமோ சரி எல்லா இடத்துல போயிட்டாங்க. இந்த வீட்டுக்குள்ள எப்படியாவது போய் இன்னும் என்ன பண்ணணும், விலை உயர்ந்த பொருட்களெல்லாம் திருடிடணும். ரெண்டு திருடனை கண்ணமிட்டாங்க. சரி அது பணம் செய்ய நீங்க ராத்திரி என்ன பண்ணுவோம் சுத்திடுவோம்னு சொல்லிச்சு அவங்க என்ன பண்றாங்க, அந்த ராத்திரி வாராங்க, சுத்தி சுத்தி பாக்குறாங்க. பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய மதில் இருந்துருச்சு. காலையில பார்த்தா மதில் இல்ல, ராத்திரியில எப்படி ஒரே நாள் உள்ள பெரிய மதில் சொல்ற எப்படி எழுத முடியும், எப்படி கட்டுவாங்க. சரி எங்கேயும் வாசல் இருக்கான்னு பார்ப்போம். சுத்துறாங்க சுத்துறாங்க சுத்துறாங்க, வாசலே இல்ல. என்னடா அது வெறும் மதில் சோறு மட்டும் இருக்குது, ஒரு வாசலை காணோம். எல்லா வீட்டுக்கும் உள்ள போறது வாசல் இருப்பாங்கல்ல, அப்ப என்னடா அதுன்னு சொல்லிட்டு ரெண்டு திருடர்களும் ஒண்ணும் புரிஞ்சு கண்டுபிடிக்கிறார்கள். பல நாட்களுக்கு நடந்து கொண்டு இருக்குது. திடீர்னு ஒரு நாள் கிடைச்சிட்டு பாருங்க சான்ஸ். மதிச்சவங்க நாள்ல என்ன ஆயிடுச்சு, அந்த மதிச்சவங்க ஒரு மனுஷன் போற அளவு இருந்துச்சு. ஒரே சந்தோஷம் வந்து இவ்வளவு நாளா வெறும் மதிச்சவங்க சுத்தி சுத்தி கடைக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் போறது வந்துருக்குது. இன்னொரு திருடன் சொல்றான். உடனே அவன் சொன்னா, நீ முதல்ல போ, நான் ரெண்டாவது போறேன், ரெண்டு பேரும் சரி உள்ள போயிடுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சந்தோஷம் என்ன பண்ணிட்டாங்க. உள்ள போனா வீட்டு எஜமான் நல்லா ஆயாசமா தூங்கிட்டாரு. தூக்கிட்டாங்க. பார்த்தா பீரோவை திறந்தா என்ன பண்ணுது, நிறைய நகைகள் இருக்குது, எல்லாம் இருக்குது, பணம் இருக்குது. அப்ப அது எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா அதை எடுக்கிறத காட்டிலும் இந்த மதிச்சவங்க எப்படி வளர்ந்து இல்லாம போயிட்டு இவங்ககிட்ட கேட்டுட்டு போயிடுவோம், நான் மாத்திக்கிட்ட கூட பரவாயில்லன்னு சொல்லிச்சு தூங்கிட்டு இருந்த தலைமாட்டில போய் எழுப்பினாங்க. அவர் வீட்டுல பாக்குறாரு. ரெண்டு பேரும் வாங்க வேண்டிக்கிறேன், நாங்க திருடல சொன்னாரு. நீங்க ஐயா நாங்க உங்களுக்கு ஒரு கேள்விதான் கேட்காம இருக்கோம், எல்லாரும் இருக்குதா. நாங்க சில மாதங்களா அவங்க வீட்டுல நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கோம். ராத்திரி ஆனா உங்க வீட்டுல ஒரு பெரிய மகிழ்ச்சி, பகலானா இருக்க மாட்டேங்குது. திருடணுன்ற பிளானோட ராத்திரி வந்தா மகிழ்ச்சி ஒரு இருக்குது, பகல்ல பார்த்தா இருக்க மாட்டேங்குது. இப்படி சில நாள் பல நாள் இப்படி முடிச்சுட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு நாள் நுழையிறது ஓட்ட கிடைச்சு. நாங்க இதே மாதிரி இருந்துக்கணும். அது வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படியா ராத்திரியானா வருது, பகலானா போகுது, அது ஒரு ரகசியத்தை சொல்லுங்க. இன்னைக்கு நான் செபிக்கிறதுக்கு மறந்துச்சேன். அவங்க மலை மேலே சுத்தி திருந்திருக்காங்க திருடர்கள், மலை மேலே சுத்தி திருந்திருக்காங்க திருடர்கள். ஜனம் அந்த மலை மேலே ரெண்டு பேரும் சுத்தி திருந்திருக்காங்க. ஆனா வழியே கொடுக்கலாங்க, சுத்தி சுத்தி பார்த்து பேசாங்க. ஆனா இன்னைக்கு நான் செபிக்க மறந்ததுனால ஒரு வகை ஏற்படுத்தேன். நான் வீட்டுக்கு பிடிச்சேன். இப்ப அது வழியா வீட்டுக்கு வந்துச்சேன்.